गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 5ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 21ஆம் தேதி இன்றைய திதி அமாவாசை திதி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்ட நேரம் மாலையில் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய் பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், சுக்கிரன், சந்திரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கடகத்தில் புத பகவான், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தைரியமாக இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதுலையும் கொஞ்சம் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலையாட்கள் வழியில அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தம்பி தங்கைகள் வழியில அவங்களுக்கு ஏதாவது விருப்பமான பொருட்கள் வாங்கி தரக்கூடிய விஷயங்கள், இல்லைன்னா அவங்களுடைய ஏதாவது ஒரு பயண ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. போகமான வாழ்விற்கான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. காது மூக்கு சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. கண் சம்பந்தமான பகுதிகளிலையும் உடல்நிலையில கவனங்கள் அவசியமானதாக இருக்கிறது. விரும்பிய நகைகள் வாங்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அசையாத சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இதன் ரீதியில புதிதாக வாங்கலாம் அப்படிங்கிற முயற்சிகள் வரலாம். இல்லைன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான செலவினங்கள் இருக்கலாம். இந்த மாதிரியான செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திறமைகளுக்கு ஏற்றபடியான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு விடாமுயற்சி அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. இடமாற்றங்கள் சம்பந்தமான செலவினங்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. அந்நிய மொழி கற்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய வகைகள்ல ஒரு சில செலவினங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலையும் கொஞ்சம் பொறுமை காத்து நம்ம செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல உடல் பரிசோதனை மேற்கொள்ளும் எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. கொடுத்த பணத்திற்கான பத்திரங்கள் பெறக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சேமிப்பு பணம் சார்ந்த பத்திரங்களை கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. விலை உயர்ந்த பொருட்கள், ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களை கவனத்தோடு வச்சுக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. புதிதாக பொருள் கடன் கொடுப்பதை கொஞ்சம் நம்ம தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு அசையாத சொத்துகள், வாகன ரீதியிலான முயற்சிகள், மேற்கல்வி சம்பந்தமான ஒரு விஷயங்கள், இதன் ரீதியில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எடுக்கும் போது அதெல்லாம் வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் முன்பு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். விலை உயர்ந்த பொருட்களாக இருக்கலாம், இல்லைன்னா
பணமாக இருக்கலாம். அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் நிதானங்களும் கவனமும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் முன்பும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு எச்சரிக்கையோடு செய்ய வேண்டியது மிகவும் இன்றைக்கு முக்கியமானதாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இடைப்பட்டு நின்ன வீட்டு வேலைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். மேற்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதற்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இதன் ரீதியிலான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது நல்ல முறையில முன்னேற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வயலட் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு குடும்பஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியில சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கும். அந்நிய மொழி கற்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வேறு மொழி இல்லைன்னா வேறு மதத்தை சார்ந்த நபர்கள் இவர்களோடு ஏதாவது சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்கள் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. குடும்ப உறவு முறைகளுக்குள்ள பேசும்போது கொஞ்சம் நிதானத்தோடு கொஞ்சம் அளவாக பேச வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. வேலை சார்ந்த விஷயங்கள் மற்ற விஷயங்கள்ல நம்ம இனிமையாக பேசியே நம்மளுடைய வேலைகளை எப்படி சாதிக்க முடியுமோ அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பேச்சு முறைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கல்வி சார்ந்த விஷயங்கள்ல படிப்புல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல விரும்பியபடி உண்ணக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விருப்பமான உணவு முறைகளை மேற்கொள்றதுக்கான எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. முக பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. உண்மையை மறைக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் திரும்ப பெறக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு தானமாகவோ இல்லைன்னா அன்பளிப்பாகவோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வாய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த நபர்களுக்கு மருத்துவத்துற ஏதாவது ஒரு முன்னேற்றமான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மகிழ்ச்சியான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனை சம்பந்தமான விஷயங்களுக்கான தீர்வுகளை இன்னைக்கு நம்ம மேற்கொள்ளலாம். எந்த ஒரு வீடு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, கல்வி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு, இல்லைன்னா பணவரவு ரீதியில ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இதற்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில நல்ல முறையில தீர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல மனநிலைகள் அவசியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது மேலும் மேலும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. முன்னேற்றம் அடையக்கூடிய விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பார்த்த இடங்களிலிருந்து பண வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நிலையில இருக்கின்றது. தலைமுடி ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ முறைகளை மேற்கொள்ள
கொள்ளக்கூடிய சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த ஒரு விஷயத்தையும் துணிவுடன் செயல்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள்ல சற்று மாறுபாடுகள் வரலாம். அதனால கொஞ்சம் நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போதோ எந்த ஒரு விஷயத்திலையும் புதிதான பழக்க வழக்கங்களை நாம இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. யோசனைகள்ல கொஞ்சம் கரடுமுரடான சிந்தனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. குல தொழில் இல்லைன்னா தந்தையினுடைய தொழில் இதன் ரீதியில முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. சுயமாக தொழில் சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் இல்லைனா பணிகள்ல முன்னிலை வகிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். கௌரவ பதவிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மன ரீதியில கொஞ்சம் திருப்திகள் குறைவான தினமாக இன்றைய தினம் இருக்கு. மனதுக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகள்ல அதிகமான ஈடுபாடுகள் காட்டக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பயண ரீதியிலான முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில்முறை சம்பந்தமான நட்பு வட்டாரங்கள்ல வேறு மொழி இல்லைன்னா வேறு மதம் சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய தொடர்புகளும் அறிமுகமாக கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான பிரச்சனைகள் எல்லாம் குறையும். ஓரளவு கையிருப்பு பணம் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களை நினைச்சு ஒரு பயங்கள் இருக்கலாம், பதற்றங்கள் இருக்கலாம், செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம். அதனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை நாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஒரு தொழில் வியாபார சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு குறித்த விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம எடுத்து செய்யும் போது அது மேலும் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் இன்றைக்கு அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தை வழியில அவருக்கு உதவக்கூடிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் மூலம் சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், இதன் ரீதியிலான விஷயங்கள்ல அதையெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு பயணம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள், இல்லைன்னா வெளிநாட்டுல வேலை தேடக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சிகள், இதன் வழியில ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் ரீதியிலான பூஜைகள், இல்லைன்னா பராமரிப்பு சார்ந்த வேலைகள், கட்டுமான பணிகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். இதன் ரீதியில அதையெல்லாம் மேற்கொண்டு எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய புண்ணிய காரியங்களுக்கான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உதவக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். உறவு முறைகளுக்குள்ளோ இல்லைன்னா தெரிந்தவர்கள் வழியிலேயோ அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது.
பலன் கருதாமல் உதவக்கூடிய ஒரு சிந்தனைகளும் செயல்பாடுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியம். வெளியே சாப்பிடும்போது மிகவும் கவனமாக சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில செலவினங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேரன் பேத்திகள் வழியில அவங்க விருப்பப்பட்ட பொருட்களை வாங்கி தரக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. விரும்பிய புனித பயணம் செல்லுவதற்கான முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு சார்ந்த ஒப்பந்த வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய விஷயங்களும் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய தேவைகளுக்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வேலை சார்ந்ததாக இருக்கலாம், இல்லைன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளாக இருக்கலாம், இல்லைன்னா வியாபார ரீதியிலான முயற்சிகள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான ஏற்பாடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது இன்னைக்கு. அதாவது ஒரு ஆன்மீக பயணமாக இருக்கலாம், வெளிநாடு ரீதியிலான பயணங்கள், உறவு ரீதியிலான பயணங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்களுக்கான பயணங்கள், இதன் வழிகளில் பயண ரீதியிலான விஷயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடனாக பணம் வாங்குறது, பொருள் வாங்குறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கு. இந்த முடிஞ்சா நம்ம தவிர்த்திட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் போது நம்ம கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஸ்கை ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். எதிர்பார்த்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் லாபங்கள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மூத்த உடன்பிறப்புகளுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம். இல்லைன்னா அவங்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தோள்பட்டை பகுதிகள், காது சம்பந்தமான விஷயங்கள், இதன் ரீதியில கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. இன்சூரன்ஸ், பென்ஷன் சார்ந்த விஷயங்கள்ல இழுபறிகளாக இருந்திருந்ததுன்னா இதற்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு எடுக்கும் போது ஏதாவது ஒரு நன்மைகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அப்ப இதன் ரீதியில நம்ம இன்னைக்கு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தண்டனை ரீதியிலான பிரச்சனைகள், அதாவது சட்டம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து ஓரளவு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த நபர்களுக்கெல்லாம் மருத்துவ முறைகள்ல ஏதாவது ஒரு முறைகள்ல தீர்வுகள் கிடைச்சு அதிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு முயற்சிகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கொடுத்த கடன் பணங்கள் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். எப்பயோ கொடுத்த கடன்கள் இன்னும் திரும்ப கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் போது அந்த பணங்கள் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயில் சொத்து சார்ந்த விஷயங்கள் வழியில லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீண் பழிகள், அவதூறுகளில் இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பகைவர்கள் வெளியில வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
பணி ஒப்பந்தங்கள் சம்பந்தமான முறிவுகள் ஏற்பட்ட நபர்களுக்கு திரும்பவும் அந்த முயற்சிகளை எடுக்கும்போது நல்லபடியா அந்த வேலைகள் எல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அபகரிப்பு செய்த பொருட்களை எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அதற்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான எண்ணங்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம இன்னைக்கு எடுக்கலாம். அந்த வேலைகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பண ரீதியிலான விஷயங்கள்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான முயற்சிகளை நாம இன்னைக்கு எடுக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்கின்றது. நமக்கான ஆதாயங்கள் மிகவும் இன்றைக்கு குறைவானதாக இருக்கின்றது. அதனால கடன் கொடுக்கும் விஷயங்கள் பணமாகவோ பொருளாகவோ கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த ஒரு முயற்சிகள் இடையிலேயே நின்று போயிருந்தாலும் அதற்கான முயற்சிகளை நாம் திரும்ப எடுக்கும்போது அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால இந்த மாதிரி முயற்சிகளை நாம் இன்னைக்கு எடுக்கலாம். உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். புதிதான தொழில் சம்பந்தமான முயற்சிகள், வியாபார ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வியாபார ரீதியிலான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்களும் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்களை பார்ட்னரோடு சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவங்களுடைய வேலைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அவங்க வழியில் உங்களுடைய தொழிலுக்கான சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே கொஞ்சம் விட்டு தந்து போறது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தமான ஒரு தொழில் முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கமிஷன் சம்பந்தமான வியாபார ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மதுபான தயாரிப்புல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. விமானம் சம்பந்தமான பணிகளில் ஒரு சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கெமிக்கல் துறை சார்ந்த விஷயங்கள்ல வேலை செய்யக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். பிளாஸ்டிக், உரம், பூச்சி மருந்து சம்பந்தமான விஷயங்கள் இதன் ரீதியில ஏதாவது முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. புனித யாத்திரை குறித்த பயணங்கள் ரீதியிலான ஒரு முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு சில விஷயங்களுக்காக அபராதம் கட்டக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. தொழில் இல்லைனா வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல வங்கியுடனான தொடர்புகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. தொழில்ல அந்நிய மொழி இல்லைனா அந்நிய மதம் சார்ந்த நபர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபார ரீதியிலான பிரச்சனைகள்னால நின்று போயிருந்தா அந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம திரும்பவும் எடுக்கும்போது அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். நம்மளுடைய வேலைகள்லையும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. கோபங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாட்கள்ல இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபார ரீதியிலான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய கையிருப்பு பணம் இன்னைக்கு ஓரளவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரீனிஷ் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மரகதவள்ளி வழிபாடு.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவானும் இன்றைக்கு பாக்யஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தந்தையுடனான சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தை வழி உறவுகள் வழியில சின்ன சின்ன மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு சிலருக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்ல தந்தை வழியில ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சிந்தனைகளும் ஒரு ஈடுபாடுகளும் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். கோவில் சம்பந்தமான பணிகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கோவில் சம்பந்தமான பூஜை ரீதியிலான வேலைகளாக இருந்தாலும், கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்கள், பராமரிப்பு சம்பந்தமான பணிகள், இந்த மாதிரியான பணிகளை நம்ம எடுத்து செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான வேலை சார்ந்த முயற்சிகளின் வழியில சின்ன சின்ன செலவினங்களை சந்திக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். அரசு வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. அரசு ஒப்பந்தங்கள் ரீதியிலான வழிகளில் தன ஆதாயங்கள் பெருகக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள், வெளிநாட்டு சொத்துகள், இதன் வழிகளில் ஏதாவது செலவினங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள்ல உடல்நிலையில சற்று கவனநிலைகள் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து பண வரவுகள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கையிருப்பு பணம் ஓரளவு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியில ஒரு சந்தோஷமான சூழல்கள், மகிழ்ச்சியான சூழல்கள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மனநிலையில ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது நம்மளால சரிவர செயல்பட முடியாத நிலைகளும் அதிகமாக இருக்கலாம். அதனால புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு நம்ம இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசு ரீதியிலான ஒரு காரியங்கள், இல்லைன்னா வேலை சம்பந்தமான முயற்சிகள், தொழில் ரீதியிலான முயற்சிகள், பயணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கான முயற்சிகள், வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள், இந்த மாதிரியான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதன் வழியில நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் ப்ளூ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பத்மாவதி தாயார் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. ரசாயனம் சார்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போதும், விஷ ஜந்துகள் கிட்ட இருக்கும் போதும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடும் போது ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை முடிஞ்சளவு இன்றைக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியம். பிள்ளைகள் வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள், கலந்துரையாடல்கள்ல ஏதாவது தொந்தரவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு ஏதாவது பிரச்சனை காரணமாக சொந்த ஊரிலிருந்து வெளியேறி வேறொரு இடத்திற்கு போகக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கலாம். மன உளைச்சல்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகள் மேற்கொள்ளும் விஷயங்கள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது.
மூதாதையர் மரபு மூலம் கிடைக்கக்கூடிய பொருட்களால நன்மைகள் விளையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கர்ப்பப்பை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உறவு முறைகளுக்கு கடன் கொடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. உயில் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. தியானம், இறை ரீதியிலான ஒரு ஆன்மீக வழிபாடுகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளும் போது மன ரீதியிலான பிரச்சனைகள் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரியான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளும் போது அதன் வழியில 2 மடங்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். அதன் ரீதியில நம்ம நினைச்சபடி நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகள்ல ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. கடனாக பொன் பொருள் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல ரொம்ப கவனம் அவசியம். முடிஞ்சா அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பர்பிள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் காளி தேவி வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். திருமண ரீதியிலான விஷயங்கள்ல ஏற்பாடுகள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வரன் தேடக்கூடிய முயற்சிகள்ல சிலர் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்கு இடையே பேச்சுவார்த்தைகள்ல சற்று நிதான நிலைகள் அவசியம். கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அவசியங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதான வியாபார ரீதியிலான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்றைக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். பார்ட்னரோடு ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அந்நிய மொழி இல்லைனா அந்நிய மதம் சார்ந்த நண்பர்கள் புதிதாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கலாம். வெளிநாட்டு உறவுகளுக்குடனான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக ஆடைகள் வாங்கக்கூடிய முயற்சிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கிறது. யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. திருடு போன பொருட்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள் குறித்த தகவல்கள் ஏதாவது தெரிய வருவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இன்றைக்கு நடக்கிறதுக்கு இருக்கின்றது. கர்ப்பப்பை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில தீர்வுகள் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வாழ்க்கை துணைக்கு புதிதான தொழில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பேங்க் ரீதியிலான ஒரு லோன் சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுக்கலாம். வியாபார ரீதியிலான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்யும் போது அதெல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதனால கடனாக பணம் பொருள் இதெல்லாம் ரொம்ப விலை உயர்ந்தது இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இடையிலேயே நின்ன பிரச்சனைகளை நாம் திரும்பவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா
அதெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஒரு கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா திருமண ரீதியிலான பேச்சுவார்த்தைகளாக இருக்கலாம், இல்லைன்னா அசையாத சொத்துகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இதன் ரீதியில் நம்ம முயற்சிகளை ஆரம்பிக்கும் போது அந்த வேலைகள் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிரிகள் வழியில் பிரச்சனைகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தைரியமாக செயல்படக்கூடிய விஷயங்களில் நாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. அதன் ரீதியில் நமக்கு ஏதாவது பிரச்சனைகளோ தொந்தரவுகளோ இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. புதிதான முயற்சிகள் கொள்ளக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு காணப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பணி ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலைகளில் உங்களுடைய திறமைகளின் வெளிப்பாடு அபாரமாக இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு இருக்கின்றது. உடல் நல பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. இளைய சகோதரர் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மாமனார் வழியில ஏதாவது மன வருத்தங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த பணிகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. இராணுவ வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சிந்தனைகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். நிறுவன வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல முறையில் வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு பொருட்கள் சம்பந்தமான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயங்கள் இன்றைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. விளையாட்டு மைதானங்கள் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அமையறதுக்கு சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. வேலையாட்கள் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அதற்கப்புறமா நீங்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்மளுடைய அரசு சார்ந்த பணிகளாக இருந்தாலோ தனியார் துறை சார்ந்த பணிகளாக இருந்தாலோ அதன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளலாம். இன்னைக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கவனத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. கவனக்குறைவுகள்னால ஏதாவது தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரலாம். அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய அவசியம் அதிகமாக இருக்கிறது. உடல்நிலை ரீதியிலான விஷயங்கள்ல அதிக அக்கறை செலுத்த வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்லிருந்து பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசு முறை தனியார் துறை சார்ந்த வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்லிருந்து பணவரவுகள் அதிகரிக்கும். கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பூர்வீக சொத்துகள் வழியில ஏதாவது வரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பிள்ளைகள் வழியிலையும் ஏதாவது வரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தொழில் சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. சற்று பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியம்
அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன வாக்குவாதங்கள், மன வருத்தங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கண் சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனநிலையில சற்று குழப்பமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, துர்க்கை அம்மன் வழிபாடு இந்த மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளும் போது இன்னைக்கு பிரச்சனைகள் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்கள் வழியில சின்ன சின்ன மன வருத்தம் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் பண வரவுகள் வருவதற்கான சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. உணவு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். புதிதாக வேற்று மத இல்லைனா வேற்று மொழி பேசும் நட்புகள் அறிமுகமாகிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. பணவரவு ரீதியிலான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இன்றைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கையிருப்பு பணம் இன்றைக்கு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகுந்த நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. மன ரீதியில ஒரு பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. அதனால நம்ம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நமக்கு எந்த வேலைகள் எல்லாம் முடியணுமோ அதற்கான முயற்சிகளை நாம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அதன் ரீதியில 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முத்துமாரியம்மன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். புதிதாக வீடு, வண்டி, மனை வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இதன் ரீதியிலான சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. வியாபார ரீதியிலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல அதிக ஈடுபாட்டுடன் காணப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கல்வி நிலைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அம்மா வழியில ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அம்மாவிற்கு உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கிறது. உறவு முறைகள் வழியில சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளோ, பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய சூழல்களோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பண்ணை வேலைகளில் அதிகமான ஈடுபாடுகள் எடுத்து செயல்படக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள்னால உடல்நிலையில அவதிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வீட்டில் மகிழ்ச்சியான சூழல்கள் அதிகரிக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. வசிக்கும் வீட்டையே அழகுபடுத்தக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமாவது ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா நம்ம செயல்படணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நாம விரும்பியபடி இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சுவாச உறுப்புகள் ரீதியிலான பிரச்சனைகள்ல கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. கலைகள் குறித்த பயிற்சியாளர்களாக
புதிதாக ஒரு முயற்சிகள் எடுக்கக்கூடிய சிந்தனைகள் அதில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கற்பனையான கலை பொருட்கள் தயாரிப்புகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உற்பத்தி துறைகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம் இன்னைக்கு எடுத்து செய்யலாம். வியாபார ரீதியிலான முயற்சிகள், புதிதான சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், வாகனம் சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும் போது அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பயண ரீதியில ஈடுபடும் போது நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். முடிஞ்சா கடன் வாங்குறத நாம இன்னைக்கு தவிர்த்திட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் முன்பு கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.